இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் எடுத்துக்குவோம். ஒரு ஸ்ட்ரிங் என்ட்ரு பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அதே ஸ்ட்ரிங்கு என்ட்ரு பண்ண ஸ்ட்ரிங்கே வந்துச்சுன்னா அதுதான் வந்து பாலிண்ட்ரோம். அதான் வந்து ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம். வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். பிளாக், இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து நாட் அ பாலிண்ட்ரோம். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். இது வந்து எப்படின்றத வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஹெட்ரு ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேஸ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், கன்சோல் இன்புட் அவுட்புட். அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட்சிஹெச் ஃபங்க்ஷனே வந்து கால் பண்ணிக்கலாம். யூசர்ட்டேருந்து ஒரு வேல்யூவை வாங்கி யூசர்ட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர்னு டேட்டா டைப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கான சைஸ் வந்து 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்டர் பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்டிஆர் அதாவது ஸ்ட்ரிங்குன்ற இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து கேரக்டர் அதாவது கேரக்டர் அதாவது சிஹெச்ஏஆர். இந்த வேரியபிளோட சைஸ் வந்து 20, அதாவது 20 கேரக்டர்ஸ் வந்து இந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அதோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டப்பில் வந்து என்டர் த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்கேன்ஆஃபில் வந்து கேரக்டர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். %s ஃபார்வர்ட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஆம்பர்சன் ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிள் அதாவது எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணுற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லென்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு strlen அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பில்டினாக இருக்க ஃபங்க்ஷன் வந்து strlen. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் வந்து கொடுத்துடணும், அதாவது எஸ்டிஆர். இதை கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து இந்த எல்லியன்ற ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து மேலே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்டீஜர் டேட்டா டைப்பில். ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் லென்த்து அதாவது எல்லியன் i ப்ளஸ் ப்ளஸ். i ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி லென்த்து அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த்து வர லாஸ்ட் வர போகணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஐயை வந்து மேலே இண்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணிக்குவோம்.
அடுத்து எப்பயும் போல் இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இஃப் string str I not equal to str length len minus I minus 1 உள்ள வந்து f equal to 1 பிரேக்கு. இப்போ இந்த எப்போ மேலே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் f equal to 0ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் I equal to 0 I less than n I less than லென்த்து I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து நான் வந்து யூசர்கிட்ட வந்து இப்போ வந்து யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க வாவுன்னு சொல்லிட்டு WOW. ஃபஸ்ட்டு வந்து லூப்புக்குள்ளே வரும். ஐ லென்த் வந்து என்னன்னு சொல்லி அசைன் ஆகும்னா 3ன்னு சொல்லி அசைன் ஆகும். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வரும் I equal to 0 I less than லென்த் வந்து 3 I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங்கு, அதாவது ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிள் வந்து லெட்ரு வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா டபிள்யூ வந்து 0th பொசிஷனில், ஓ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில், அதே மாதிரி அடுத்த டபிள்யூ வந்து செகண்ட் பொசிஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளில். இப்போ வந்து STRI இப்போ வந்து லூப்புக்குள்ளே வந்தோடனே இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா இஃப் ஸ்ட்ரிங்கு ஐ, இப்போ வந்து STR உள்ளே வந்து ஐயில் வந்து என்ன இருக்குது 0 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் லென்த் வந்து எவ்வளோனா 3 மைனஸ் ஐ வந்து 0 மைனஸ் 1. அப்போ வந்து 3 மைனஸ் 1 2ன்னு இருக்கும். இப்போ வந்து எஸ்டிஆர் அதாவது ஸ்ட்ரிங் 0th பொசிஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு டபிள்யூ நாட் ஈக்குவல் டு செகண்ட் பொசிஷன் வந்து என்ன இருக்குது டபிள்யூ. அப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து என்ன ஆகும் ஃபால்ஸ் ஆயிரும் லூப்புக்குள். அதாவது எஃப் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு வராது, பிரேக்குன்னு சொல்லிட்டு வராது. அடுத்து வந்து லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் I ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போ ஸ்ட்ரிங்கு 1 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு, இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா இப்போ லென்த் வந்து 3 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து 1 மைனஸ் 1. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு 0. ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன இருக்குது ஓ நாட் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 வந்து என்னது 1. அப்போ திருப்பி ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு 0 தான் இருக்குது. அப்போ 0 நாட் ஈக்குவல் டு 0வா கண்டிஷன் வந்து இங்கேயும் வந்து ஃபால்ஸ் ஆயிரும் இஃப் கண்டிஷன். அப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, எஃப் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அசைன் ஆகாது, பிரேக் ஆகாது. திருப்பி அந்த லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா
I ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போ எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கு உள்ள 2 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு உள்ள இப்போ லென்த்து 3 மைனஸ் I வந்து 2 மைனஸ் 1. இப்போ 3 மைனஸ் 3 வந்து என்னது 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டாவது பொசிஷன் என்ன இருக்குது W நாட் ஈக்குவல் டு 0 பொசிஷன் என்ன இருக்குது W. கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. எஃப் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அசைன் ஆகாது. பிரேக்கும் ஆகாது. இப்போ வந்து எனக்கு எஃப் ஈக்குவல் டு 0னே தான் இருக்கும். எஃப் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அசைனே ஆகாது. அடுத்து வந்து லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது I ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி வரும். லென்த்து வந்து 3 தான். அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. 4 லெஸ் தென் 3. அடுத்து உள்ளே போகாது. இஃப் கண்டிஷன் உள்ளே போகாது. இப்போ எனக்கு எஃப் ஈக்குவல் டு 0னே இருக்கும். எஃப் ஈக்குவல் டு 0னே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னன்னு சொல்லிடலாம், எஃப் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் ஆச்சுன்னா எனக்கு வந்து நாட்டா பாலின்ட்ரோமு. எஃப் ஈக்குவல் டு 0னே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து பாலின்ட்ரோம். இப்போ வந்து எனக்கு வந்து இது உள்ளே போகல, இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே போகல. அப்போ எஃப் ஈக்குவல் டு 0னே இருக்குது. 0னே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாலின்ட்ரோம்னு சொல்லி நான் வந்து சொல்லிடலாம் அந்த ஸ்ட்ரிங்கு. இல்லை அப்படின்னா வந்து நாட்டா பாலின்ட்ரோம்னு சொல்லிடலாம். அது வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து எஃப் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து நாட்டா பாலின்ட்ரோம்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட்எஃப்ல வந்து ஸ்ட்ரிங் வந்து நாட்டா பாலின்ட்ரோம், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %s, ஸ்ட்ரிங் அதாவது எஸ்டிஆர். இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்து பிரிண்ட்எஃப்ல வந்து ஸ்ட்ரிங் இஸ் பாலின்ட்ரோம்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர். நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம வந்து பில்டினாக இருக்க ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கான லைப்ரரி வந்து நம்ம மேலே கொடுக்கணும். அதாவது ஹேஸ் இன்க்ளூட் string.h. string.hல வந்து நிறையா வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் ஒன்று தான் இந்த ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் strlen ஃபங்க்ஷன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரிங் என்ட்ரு பண்ண கேட்குது. நான் வந்து வாவுன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸ்ட்ரிங் வந்து பாலின்ட்ரோம்னு வருது. திருப்பி ரன் பண்ணுறேன். ஏபிசி திருப்பி ரன் பண்ணுறேன். ஹலோ அடிக்கிறேன். ஸ்ட்ரிங் இஸ் நாட்டா பாலின்ட்ரோம் வந்துடுது. இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலின்ட்ரோமா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிப்போம். தேங்க்யூ.